கோட்டோடைய பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 400 கோடி அப்படின்னு அதோட ப்ரொடியூசரே சொல்லியிருக்காங்க. 400 கோடினா மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் தான். அப்போ அதோடைய பிஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? 200 கோடி அதில் விஜய்க்கே போயிடுது. 50% கூட நீங்கள் ஒரு படத்தில் செலவு பண்ணலன்னா அப்போ அந்த படம் வந்து என்ன மாதிரி இருக்கும்? அப்போ ஒரு படத்தில் பாதி சம்பளத்தை விஜய் வாங்கிட்டாரு, மீதியை வந்து அவங்க போட்டிருக்காங்க. சார் மீதினா கூட அதில் இன்னும் மற்ற நடிகர்கள் வெங்கட் பிரபு யுவன் இவங்களா இருக்காங்களே சார். இல்லை அதுதான் சொல்கிறேங்க, நீங்கள் 200 கோடிங்கிறது அதற்குள்ளே உங்களுக்கு சரியாக இருக்கும். அது தயாரிப்பு செலவு, நடிகர்கள் சம்பளம், மற்ற நடிகர்கள், இது எல்லாமே டெக்னீஷியன் எல்லாமே பார்க்கும்போது இந்த 200 கோடிங்கிறது கட்டாயமாக தேவைப்படும். அதனால் 400 கோடிங்கிறது அவங்க வந்து அதிகப்படுத்திலாம் சொல்லலை, சரியான தொகை தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக வந்து பிஸ்னஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்போடு தான் இந்த படத்தை பண்ணுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி விஜய் படம் இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.